Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா குலோப் ஜாமுன் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் வந்து குலோப் ஜாமுன் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்துட்டு ஒரு செலிப்ரேஷனா இந்த குலோப் ஜாமுன் ஸ்வீட் வந்து பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி குடு. சரி குலோப் ஜாமுன் பண்ணணுமா வேண்டாமா? சரி என்ன பண்ண போற இன்னைக்கு? சரி கொண்ட கட் பண்ணலாம். அம்மா அம்மா கட் பண்றேன். உனக்கு கட் பண்ண தெரியாது. அதுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். குடு. அப்ப நீ கேட்காத. குடு குடு. இதுல போட்டுக்கலாம்னா போட்டுக்கலாமா? பாதி பாக்கெட் மட்டும் மாவு மட்டும் போட்டுக்குவோம். பாதி இன்னொரு நாள் செஞ்சு தரேன். வர மாட்டேங்குது. வருது வருது. கொண்டு அம்மா தட்டுற கீழே சிந்திரும். விடு. இது ஃப்ரிட்ஜில் இருந்ததெல்லாம் இந்த கட்டி ஆயிட்டு. இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோ. சரியா? அப்போ வரமாட்டேங்களா? இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோமா? கொஞ்சம் கட் பண்ணியாச்சா? போட்டுக்கலாமா? ஏன்? வேணாம் வேணாம், போதும் போதும் போதும். என்னது மிக்ஸ் பண்ணணுமா? நான் அம்மா மிக்ஸ் பண்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அம்மா மிக்ஸ் பண்றேன். இந்த கட்டி கட்டியா இருக்குல்ல, அந்த கட்டி எல்லாம் இப்போ வந்து உடைச்சு விட்டுக்குவோம். சரியா? அப்படியா? நான் மிக்ஸ் பண்ண சிந்திருவேனா? நீ கொஞ்சம் கொஞ்சமா அம்மாக்கு தண்ணி ஊத்து. அம்மா மிக்ஸ் பண்ற. சரிங்களா? சரி. இந்த டம்ளர்ல தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து கொஞ்சமா ஊத்து. கொஞ்சம் அம்மா கையில கொஞ்சம். போதும் போதும் போதும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ போதும் போதும் போதும். எதுக்கு? சரி. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. கீழே துடைக்காத, கை வச்சு துடைக்காத. கொஞ்சமா. போதும் போதும். இந்த மாவு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது சொல்லும். கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். நோ நோ நோ. நான் அம்மா மிக்ஸ் பண்ணிட்டு உனக்கு கடைசியா உனக்கு உருண்டை உருட்டுறதுக்கு தருவேன். சரி. அது வரைக்கும் அம்மா எப்படி மிக்ஸ் பண்றேன்னு பார்த்துட்டே இருக்கணும். சரியா? சாஃப்டா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமா ஊத்து. கொஞ்சம் 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 போதும். வெரி குட். அழகா ஊத்திட்டீங்களே. அப்படி பண்ணணுமோ? நான் போன் பிடிச்சிருக்கேன்ல, அப்படி பண்ண முடியாதுல்ல. மாவா இருக்கு, பண்ணட்டா?
கொண்டா கொண்டா பண்ணுதேன் கொஞ்சோண்டு போதும் போதும் தண்ணி போதும் அவ்வளோதான் இதை வந்து நல்லா இன்னும் பிசைஞ்சிக்கலாம். போதும் தண்ணி வேணாம். நோ போதும் அப்புறம் குழஞ்சும் வராது. போதும் அவ்வளோதான் தண்ணி போதும்னு இதை வந்து நல்லா கையில் இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்து அம்மா வந்து நல்லா கரெக்டாக உருட்டிட்டு வரட்டா. பிசைஞ்சு வச்சிருக்கேன். நீ தண்ணி ஊற்றிடாத. நோ போதும் தண்ணி. சரியா, ஒரு நிமிஷம் இரு. அம்மா நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு என்ன இப்போ இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலான்னு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்புறமா பண்ணலாம் எடு. அப்புறமா வந்து உருட்டலாம். சரியா, இது கொஞ்ச நேரம் மூடி இங்கே இருக்கட்டும். அதுக்குள்ள சுகர் சிரப்புக்கு சுகர்லாம் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சிடலாம். சரியா, இப்போ சுகர் சிரப் பண்ணுறதுக்கு இந்த கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோண்ணே. இரு அம்மா கொட்டிடக்கூடாது. உள்ளே வச்சு போட்டுக்கலாம். போதும் 2. பின்னாடி சுகர் இருக்கு, அதை உள்ள தள்ளி விடு. உள்ள தள்ளி விடு பாத்திரத்துக்குள்ள வச்சு. என்னது எப்படி இருக்கு? என்ன டேஸ்ட்? இனிப்பா? கல்லாளி. சரி, இப்ப இதுல தண்ணி ஊத்திக்கோன்னா தண்ணி ஊத்திக்கலாமா? நேரா பிடி. இப்படி பிடி. இப்படி ஊத்து. இப்போ இந்த சுகரை வந்துட்டு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் இதை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி இதை வந்து பாகு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சரியா, அரிசி மாதிரி வேணுமா? அரிசி மாதிரி எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. சரியா, என்ன மாவுமா? மரம் மாவா? அழகா இருக்குமா? வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த மாவு எல்லாத்தையும் குட்டி குட்டியா உருட்டி எடுத்துக்கலாம். நீனும் உருட்டி எடுத்துக்கிறியா? சரி, அம்மா எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிட்டா? உருட்டு கொஞ்சம் கொஞ்சமா உருட்டு. இன்னும் நல்லா உருட்டுன. சரியாமா? நீ இன்னும் கொஞ்சம் உருட்டு. என்னம்மா? இன்னும் கொஞ்சம் உருட்டு. சரி அப்ப எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாமா? நீ போடக்கூடாது. இங்க சுகர் சிரப் வந்துட்டு ரெடி ஆயிட்டு. குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஊற்றி வச்சிருக்க. இது வந்து சூடாகட்டும். உட்காரு, எங்க எழுமி நிக்க.
குலோப் ஜாமுன் போடக்கா எண்ணெய் மேலே தெரிச்சிடும் தங்கம். அம்மா மெதுவாக போடுவேன் சரியா? நான் மெதுவாக போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் நீ எடுத்து சுகர் சிரப்புக்குள்ளே போடணும் சரியாம்மா? எண்ணெயில் தான் போடுவியோ? எண்ணெயில் போட்டு மேலே தெரிச்சிட்டுனா என்ன செய்ய முடியும்? சுடும்லா. அப்போ இங்கே உட்காந்துக்கோ, அம்மா உனக்கு பொரிச்சிட்டு எடுத்தாரேன் சரியா தங்கம்? உட்கார், உட்காந்துக்கோ. இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு, ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. இப்போ இந்த டைமில் நம்மளோட குலோப் ஜாமுன் உருண்டையெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தான் வந்து ஹீட் ஆகிருக்கணும். அம்மா எண்ணெய் தெரிச்சிருந்தாங்க. நல்லா செம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கணும். குடு குடு கரண்டி குடு. நீ வைக்க கூடாது செல்லம். கீழே உட்காரு. நல்லா சிம்மில் தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நல்லா இப்படி பரட்டி பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற குலோப் ஜாமுனை வந்து இந்த சுகர் சிரப்புக்குள்ள போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு வருது. அம்மு என்ன இருக்கு சொல்லலாம், இங்க வாங்க. அது குக்கர் விசில் அம்மு, கீழே போட்ட. சரி, குலோப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, குலோப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? குலோப் ஜாமுன் எப்படி இருக்கு? மண்டே உள்ள விடாத. எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? பவுல்ல போடணுமா? குடு குடு. மெதுவா மெதுவா குடு குடு. ஒரு நிமிஷம் நான் போட்டோ எடுத்துக்கிறேன். எப்படி இருக்கு? கட் பண்ணுமா? ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்படியா? யாருக்கு ஹாப்பி பர்த்டே? இன்னும் கொஞ்சம் ஊறணும்னா, இன்னும் கொஞ்சம் ஊறினா சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? குலோப் ஜாமுன் பிடிச்சிருக்கா? இன்னொரு வாய் வேணுமா? கட் பண்ணி தரட்டா?
குலோப் ஜாமுன் எப்படி இருக்கு? குண்டு குண்டா இருக்கா? உன்னைய மாதிரி குண்டு குண்டா இருக்கா? அம்மா ஒரு வாய் சாப்பிட்டா? வாவ், சூப்பர். இன்னும் கொஞ்சம் ஊறுனா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அப்பா வர்றதுக்குள்ள ஃபுல்லும் நல்லா ஊறிடும். பாய் சொல்லிடு. குலோப் ஜாமுன் சூப்பர் சொல்லிடு. நீங்களும் இதே மாதிரி குலோப் ஜாமுன் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டான சாஃப்டான குலோப் ஜாமுன் கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.